லூக்கா 17 20 21 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது. இங்கே என்பாங்க, அதோ அங்கேன்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்வதற்கு எதுவும் இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அது உங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே தன் பரமண்டல ஜெபத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய ராஜ்யம் வருவதா, உடைய ராஜ்யம் வருவதா, அது எனக்குள் வருவதா. ஒரு ராஜ்யம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்திற்கு ராஜா உண்டு. அந்த ராஜாவினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள். யார் ஆளுகிறாரோ, ஒரு ஆளுகைக்குட்பட்டது தேவராஜ்யம். ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. தேவராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தேவன் ஆளுகை செய்கிறது. அப்ப நமக்குள் தேவன் ஆளுகை செய்வார் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது. என்னை நான் ஆண்டு கொள்வேன் என்று சொன்னால் என்னுடைய மனுஷியம் நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா தேவன் என்னை ஆளுவார் என்றால் எனக்குள் இருப்பது தேவராஜ்யம். இந்த உலகத்திலே 3 விதமான காரியங்களை, ராஜ்யங்களை பார்க்கலாம். ஒன்று தேவராஜ்யம், மற்றொன்று இருளின் ராஜ்யம், மற்றொன்று மனுஷ ராஜ்யம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய ராஜ்யத்தில் தேவன் ஆளுகை செய்கிறார். இன்னொன்று இருளின் ராஜ்யம், அது பிசாசுடைய ராஜ்யம். பிசாசு ஒரு மனிதனை வழிநடத்தி போகும் பொழுது அவனுடைய ஆளுகைக்குட்பட்டு. ஆகவே தான் வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் வருவதற்காக அழைக்கப்படுவதற்கு என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தில் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப நான் எந்த ராஜ்யத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன்? எனக்குள் யாருடைய ராஜ்யம் இருக்கு? என்னை ஆளுகிறது யார்? ஆகவே நீங்க 21 சொல்றாரு, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறதா? நமக்குள் இருக்கிறதா? என்னை அவர் ஆளுகிறாரா அல்லது என்னை நான் ஆளுகிறேனா? மனுஷ ராஜ்யம்னா ஏன் சுய காரியங்கள், ஜென்மஸ்வாபமான மனுஷனுடைய. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்களுக்கு போது 2வது அதிகாரத்தில் எழுத, மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷனுக்குரிய அறியணும் யார்? அடுத்து அதிலே சொல்றாரு, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு சொல்றாரு. அது உலக ராஜ்யம், இருளின் ராஜ்யம். நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே அப்படின்னு சொன்னார். இது தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்பக்கூடிய வார்த்தைகளினாலே நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்றோம். இன்றைய காலகட்டங்களிலே சிலரை உலகம் ஆண்டு கொண்டிருக்கிறது, சிலரை சுயம் ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவன் சிலரை ஆட்கொண்டு நடத்துகிறார். இந்த தேவனால் ஆளப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் ராஜ்யத்தின் புத்திரராகவும் இருக்கிறார்கள். உலகத்தால் ஆட்கொண்டவர்கள் அவர்கள் உலக ஆவியினால் வழிநடத்தப்படுவர்களாக இருக்கிறார்கள். சுயத்தினாலே மனுஷியம் தன்னுடைய காரியங்களை சுயம் தன்னுடைய ஆவியினால் அது என்ன நினைக்குதோ அதை மட்டும், அதாவது ஆண்டவருக்குள்ள இருக்கிறவர்களாக இருந்து அப்படி இருக்க முடியுமா
அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியும். ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருந்து ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்படியானால் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. ஆகவேதான் அதுல சொல்றார், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப இந்த 3 விதமான ராஜ்யத்துல நான் என்னை ஆளுகிறது யார்? நான் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறேனா, அல்லது உலகத்தின் ஆவியினால் நடத்தப்படுகிறேனா, அல்லது என்னுடைய சுய ஆவியினால் நான் நடத்தப்படுகிறேனா? இது ரொம்ப அவசியமான ஒன்று. ஒரு மனிதன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாக இருந்தால் தேவ ராட்சியத்துக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவனாக இருப்பான். இவனுடைய சிந்தைகள், இவனுடைய எண்ணங்கள், இவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தாலே நம்ம அறிந்து கொள்ள முடியும். தேவ ராட்சியத்துக்கு அடுத்தவனாகவே, தேவ ராட்சியத்துக்குரியவையிலே அவனுடைய காரியமா இருக்கும். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே இருப்பார். இயேசு கிறிஸ்து 12 வயதுல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அந்த டைம்ல இயேசுக்கு தேடிட்டு வர்றாங்க அவங்க அப்பா அம்மா. அப்போ உன் நிமித்தம் நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா சொன்ன போது அவர் சொல்றாரு, தான் தேவனுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்பது நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி இயேசு கேட்கிறார். தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து கொஸ்டின் பண்றாரு. நான் தேவனுக்கு அடுத்தவைகளை செய்ய வேண்டும் என்பது நீங்கள் அறியவில்லையா? இப்போ தேவ ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு உகந்ததாகவே இருக்கிறது. ஆகவே தான் சொல்றாரு, மனுஷனுக்கு எதை செய்தாலும் நீங்க புசித்தாலும் குடித்தாலும் அது தேவனா மகிமைக்கு ஆசி. கடந்த காலங்களில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தாக்கம் இருக்கும். அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய அந்த ஆவிக்குரிய கூட்டம் அப்படி இப்படின்லாம் இல்லைன்னா கூட அன்றைக்கு ஒரு ட்ரம் எடுத்துக்கிட்டு இயேசுவை ரட்சகர்ன்னு சொல்லி ரோடா சொல்லி சொன்ன குடும்பங்கள் உண்டு, நபர்கள் உண்டு. சாப்பிட வழி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இயேசுவை குறித்து அறிவிக்காமல் இருக்கவில்லை அவர்கள், வசனத்தை படிக்காமல் இருக்கவில்லை. இன்றைக்கு எல்லாம் நிறைவா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த நிறைவுகள் தான் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை கூட நம்ம நினைச்சு பார்த்தோம்னா தெரியும். நான் இப்போ சமீபத்தில் ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரியிடத்துல ஒரு காரியத்தை குறித்து நான் பேசினேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய நல்ல அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலையில் இருந்தாங்க. திடீரென்று அவர்களுக்கு அந்த வேலையிலிருந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. பல முயற்சிகளிலே அவர்கள் தங்களுடைய வேலையை இழந்து விடுவார்கள், வேலையே வராது, இனி வேலை அவங்க அந்த வேலை அவங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அதை திரும்ப அடிப்பேன் என்று சொல்லி பெரிய ஒரு ஆச்சரியம். அந்த வேலை மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மிக பெரிய ஒரு சம்பளத்தை வாங்கக்கூடிய ஒரு பதவி அது. ஆனால் அவர்களால் இன்றைக்கு ஒரு நல்ல லெவலில் அவங்க உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க அந்த உயர்ந்த பதவி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்த பொழுதும் அவர்களால் ஒரு சின்ன காரியத்தை கூட மற்றவங்களுக்காக செய்வதற்கான மனம் கொஞ்சம் கூட இல்லை. அப்போ அவங்க அந்த உலகத்தினுடைய பால் பிடிக்கப்பட்ட பிடியிலிருந்து கொஞ்சம் கூட, ஆனால் அதுவரை அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பொழுது பார்த்தாலும் போட்டு போட்டு என் வேலை போயிடும், என் வேலை இருக்காது, அப்படியே புலம்பிட்டே இருப்பாங்க. எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பணி கிடைத்த பின்பு அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறி போனது. ஆனால் இந்த உலகத்தினுடைய காரியத்துக்காக மாத்திரம் ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறது வேற. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எந்த சூழ்நிலையிலும் எது இழந்தாலும் சரி, அவர் வந்தா, அவர் கொடுத்தாலும், நம்மகிட்ட இருக்கிறத எடுத்தாலும் நான் கர்த்தருக்கு. இதுதான் யோபினிடத்துல நான் பார்க்கிறேன். ஆனால் நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்துக்காக மாத்திரம் உரியதாக மாத்திரம் இருந்துடவே கூடாது.
உலகத்துல ஏதாவது கிடைக்குன்றதுக்கு மட்டும் விசுவாசம் வச்சுன்னா நம்மளமான பரிதவிக்கப்பட்டவங்க வேற யாரும் கிடையாது. அப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப இவங்களை தேவன் ஆளுகை செய்யவே இல்லை. அவர்களை இந்த உலகம் ஆட்கொண்டிருக்கிறது. ஆகவே உலகம் அவர்களை ஆளுகை செய்கிறது. மற்ற ஒரு ஏழைக்கு அவர்களால் இறங்கவே முடியல. தேவ ராட்சியத்தின் பணிக்கு அவர்களால் இறங்கவே முடியல. ஏன்னு சொன்னா தனக்கு மிஞ்சினது இருக்கிறது. ஆனால் அவருடைய சூழ்நிலை ஒன்றை கூட இழக்க அவர்களுக்கு மனமில்லை. மற்றவர்களுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது ஒன்று பாருங்க, எவ்வளவு வேஷமாக அவர்கள் வாழுகிறார்கள் என்று நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருந்துடக்கூடாது. எவ்விதத்திலும் எதுக்குமே அடிமையாயிடக்கூடாது. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னா தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளிலே உங்களுடைய மனம் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு அது எப்படி வேண்டுமானால் அது கட்டப்படுவதற்கு உங்களுடைய மனம் அதிலே தங்கியிருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அதிலே தங்கியிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது நம்முடைய உள்ளத்துல எப்பொழுது இருக்கணும். தேவ ராஜ்யத்தினுடைய காரியம் நம்ம மனசுல கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவர், அதாவது இதை சுய பெருமைக்காக சொல்லவில்லை, ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய தெளிவு கிடைத்த பின்பு அவருடைய ராஜ்யத்துக்காக எனக்கு யாராவது ஊழியத்துக்கு அழைப்பு கொடுப்பாங்க, யாராவது சொல்லுவாங்க. என்னை சிறு வயதுலேருந்து யாரும் ஊழியத்துக்கு வருவார்னு சொன்னதும் கிடையாது. யாரும் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் சிறு வயதிலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். ஏற்ற காலம் வரும்பொழுது பேசினார். நல்ல உயர்வான நிலைகளுக்கா ஏதுவான வழிகள் எல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அழைத்தார். அதற்கு மத்தியில் தான் தேவராஜ்யத்துக்கு என்று இறங்கி வந்துடும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய மனநிலைமைகள் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் பொதுவா இந்த ஐஸ்வர்யத்தை பற்றி பெரிய பிரசங்கங்கள் பண்ண மாட்டேன். ஆனால் அப்படி யாராவது ஒருத்தருக்கு ஐஸ்வர்யத்தை பற்றி ஒரு ப்ரொஃபஸி அல்ல ஒரு ப்ரொஃபஸைட் சொல்றாருன்னு சொன்னா கூட எச்சரிப்பா அவனை சேர்த்து சொல்வாரு, அது உனக்கு பெருகும்போது உன் கண் அது மேல மட்டும் வச்சிடாத. அந்த ஐஸ்வர்யம் உனக்கு பெருகும்போது அது மேல உன் கண்ணை மட்டும் வச்சிடாத. ஏன்னா அதை விட மேலானது நீ இழந்துருவ. அதை விட மேலானது இந்த ரட்சிப்பு, அதை விட மேலானது அந்த பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவ வாழ்க்கை. அப்பொழுது உன் கண்ணை நீ அது மேல வச்சிடாத அப்படின்னு நான் எச்சரிக்கையுடைய வார்த்தையோடு கூட வரும். அதில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கை பாருங்க, இமை பொழுதுல எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையின் பொழுது அழிந்து போகிறவைகள் மேல் நம்பிக்கை வைத்து நம் ஆத்மாவை அழித்து கொள்ளக்கூடாது. நமக்குள் தேவராஜ்யத்திற்கு இடம் கொடுக்கணும். முழுசா ஆண்டவரின் ஆட்கொள்ளட்டும். அவர் என்னை ஆளுகை செய்யட்டும். அவர் என்னை ஆண்டு கொள்ளட்டும். அவருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கட்டும். என்னை யார் ஆளுகை செய்கிறார்? உலகம் ஆளுகிறதா அல்லது தேவன் என்னை ஆளுகிறாரா அல்லது நானே என்னுடைய சுயத்தில் நான் ஆண்டு கொண்டு இருக்கிறேனா? இவைகளை நிதானித்து பார்த்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் வாழுவோம். ஆண்டுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதா? பரிசோதித்து பார்ப்போம். நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த எப்படி இருக்கும்னு, நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும், லோத்துவினுடைய நாட்களில் நடந்தது போல இதெல்லாம் எப்படி உலகம் மேற்கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த பகுதி லூக்கா 17 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வசனத்துக்கு அப்புறம் இப்போ சொல்லப்பட்ட 20, 21 அப்புறம் இருக்கிற வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பொதுப்படையாக சொல்லியிருப்பேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். எப்பொழுது வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் மரணம் கண்டிப்பாக சந்திக்கும். ஒன்று, இயேசுடைய வருகை முந்தி இருக்கும். 2ல் எது வேணாலும் நடக்கும். கடந்த நாட்களில் நம்ம ஒரு காரியத்தை நான் நேற்று சாயந்திரத்துக்கு தான் அதை பார்த்தேன். அது ஒரு ஃப்ளைட் கிராஷில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர், அதில் பெரிய அரசியல் தலைவர்கள், தன்னுடைய வாழ்க்கையே முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டவர்கள், பல எதிர்பார்ப்புகளோடு புறப்பட்டு போனவர்கள், அத்தனை பேர் ஒரு நொடி பொழுதுல மரித்து போனதை பார்க்கிறோம். அதில் அந்த கதவு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு ஆள் மட்டும் தப்பித்தார். எனக்கு பெரிய ஒரு இது என்னன்னா, அந்த வழி தெரியும்னு அவர் சொல்லியிருந்தார். பரலோக வாழ்க்கையும் அப்படித்தான்.
அந்த வழியை தெரிஞ்சவங்க கரெக்டாக குதிச்சு தப்பிச்சுக்குவாங்க. ஆண்டுடைய வருகையில் நித்திய ஜீவனை சுதந்திரிச்சுக்குவாங்க. வழி தெரியாதவர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். நாமும் கூட தேவ ராஜ்யத்துக்கு இடம் கொடுப்போம். இந்த உலக ராஜ்யம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் அனுபவிக்கக்கூடிய காரியங்களுக்காக நீண்ட காலம் வாழ வேண்டிய பரலோக வாழ்க்கையை இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருப்போம். தேவ ராஜ்யத்தை நமக்குள் இருக்க விட்டு கொடுப்போம்.